எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம என்ன தான் வெளியே வந்து அழகாக கிளம்புனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் நல்லா இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு வரும். ஸோ அதனால தான் நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்மூத்னிங்லாம் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. நார்மல் ஹேருமே வந்து எனக்கு க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏதாவது வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஹீட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால காதுக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து ஃப்ரிஸி ஆயிடுச்சு ஹேரு. ஸோ இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் ஹேராக இருக்குது. இதை கட் பண்ணவும் வந்து எனக்கு மனசு இல்லை. ஸோ இதுக்காக நான் போன இடம் தான் மதுரை அண்ணா நகரில் இருக்க ஆரா ஏஸ்தெட்டிக். இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு இல்லாத விஷயங்களே கிடையாது. அவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போயிட்டோன்னா போதும், எல்லாமே இருக்குது. ஹேர் ஸ்கின் கிளினிக், அதுக்கப்புறம் வந்து சலூன் சர்வீஸ், ப்ரைடல் மேக்கப், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகாடமி வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம ஹேருக்கு லைஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எனக்கு அவங்கக்கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளே போனோடனே வந்து வார்ம் வெல்கம், நமக்கு ஒரு தண்ணி கொடுத்து வெல்கம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ரூம் பார்த்திங்கன்னா நம்மளை கன்சல்ட் பண்ணுறதுக்கான ரூம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சது அந்த ஆம்பியன்ஸ் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு ஃபீல் குட் வைப்மே லவுடாக இல்லாமல் ஒரு மைல்டு மியூசிக் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் நான் போனதுமே ஹேரை வந்து கன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியில் வந்து நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி அவங்க வந்து என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய ஹேரை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அவங்களுமே நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் திரும்ப ஸ்மூத்னிங் பண்ணுறேன், இன்னுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ கெரட்டினுமே வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான், பட் ஆனால் ப்ரோட்டீன் இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்குமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நான் டிசைன் பண்ணது வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நான் அவங்க அகாடமியை ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் பியூட்டிஷியன், காஸ்மெட்டாலஜி, டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் அண்ட் காஸ்மெட்டாலஜி, அதுக்கப்புறம் பேசிக் டு அட்வான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி, இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹையர் ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. இப்போ ஹையர் ரேஞ்ச் வரைக்கும்லாம் போயிட்டிங்கன்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட், கார்பன் ட்ரீட்மெண்ட், லேசர் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே சொல்லித்தராங்க. அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. ஸோ பேசிக் சர்வீஸ்லேருந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, என்னால் வந்து 1-on-1 கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கும் அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இவங்ககிட்ட கோர்சஸ்லாம் படிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய பிஃபோர் ஹேர். கீழே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மேலே ஃபுல்லாக வந்து நல்லா வேவியாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. ஒரே மாதிரி இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் ஹேர் வாஷ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து நிதானமாக கரெக்டாக ப்ரொசீஜர் படி செஞ்சாங்க. ஸோ நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நம்ம என்ன கேட்டாலும் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவை நான் கூப்பிட்டு போயிருந்தேன். பாப்பாவையுமே வந்து அவ்வளோ சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு எப்படா கிளம்புவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வரல. டைம் போனதே தெரில. எனக்கு அங்கேயே ஒரு 5 hours கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனால் டைம் போனதே தெரில. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எங்களை. ஹேர் வாஷ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணி நம்ம ப்ளோ ட்ரைலே வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டாங்க ஹேரை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு க்ரீம் அப்ளை பண்ண போகிறாங்க. ஹேர் ஃபால்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஹேர் ஃபால் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கணும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி போயிட்டேன்.
எனக்கு வந்து எப்பயுமே இந்த ஹேரை பற்றி ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாது. சிக்கே வந்து நான் 2 நாளைக்கு ஒரு கதை எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இவங்களோட இந்த ஆரா எஸ்தட்டிக்கை ஃபைண்ட் பண்ணது ஒரு பெஸ்ட்டு ஃபைண்டாக வந்து நான் நினைப்பேன். ஏன்னா அங்கே உள்ளே போயிட்டோன்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தேவை, இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இவங்ககிட்ட ஏதாவது ப்ரைடல் கோர்ஸ் இல்லை மெஹந்தி கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜையுமே நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்கள என்கொயரி பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிஷன்லாம் எடுத்து நமக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப பிடிச்சிரும். நான் இப்போ எனக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அடுத்து ஸ்கின்னுக்கு வந்து நான் ஜாக்கை கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வீடியோ எடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஹேரை பற்றி உங்ககிட்ட நான் நிறைய புலம்பியிருக்கேன். ஹேர் ஃபால் இருக்குது, அப்படி இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் வந்து ஹேரை எப்பயுமே சரியாகவே மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகிறேன். ஹேரில் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹார்ஸ் வந்து ஒரு 2 hours இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அந்த டைம்லேயே வந்து லஞ்சுமே வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவங்களோட இன்னொரு பிரான்ச் தேனியிலையும் இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். 2 hours அப்புறம் என்னோடய ஹேர் பார்க்க வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இவங்க அகாடமியில் நீங்கள் கோர்சஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக கூட வந்து சலூன் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா நாலேஜுமே நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க ஒன்ஸ் இவங்ககிட்ட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா. கெரட்டின் பொறுத்தவரை நம்மளோட நேச்சுரல் ஹேரையே வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், சாஃப்டாக சில்கியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4-5 months இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சுரல் ஹேரே இருக்கும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப ட்ரை ஆகாது அப்படின்னாங்க. பட் ஸ்மூத்தனிங்கில் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு ஹேர் வந்து க்ரோ ஆகிறப்ப ரொம்ப ஃப்ரிஸியாகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருந்துச்சு. ஸோ என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் பார்ப்போம், நான் செஞ்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து என் முடி டக்கு டக்குன்னு சிக்காயிடும். ஸோ அவங்க மறுபடியும் சிக் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து அயனிங் பண்ணி வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு டே போச்சு. அண்ட் அங்கே இருந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது அகாடமிக் பற்றியோ இல்லை சலூன் சர்வீஸ் பற்றியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் வந்து என் ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை.